அன் அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி. எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூ இயரில் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. லிங்க்கு கீழே இருக்குது. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு கொடுக்குறாங்க, அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்களே, அன்லிமிடெட் PDF நோட்ஸ் கொடுக்குறாங்க, ரெகுலராக வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து இந்த நியூ இயருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 1ஆந்தேதிலேருந்து 3ஆந்தேதிக்குள்ளே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எப்போ போல் ரெஃபரல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, KAMARAJR. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 1, 2, 3 இதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 22% டிஸ்கவுண்ட். அதாவது வந்துன்னா நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி படித்தாலுமே சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வரும். அதுக்கு இவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 5ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா 45 days வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. கிராஷ் கோர்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் சரிங்களா. ஸோ மார்ச் மாதம் எக்ஸாம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 days பிளான் கொடுத்துருக்காங்க. கீழே லிங்க் இருக்குது சரிங்களா. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பு டெவலப் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து ஸ்டேட் PSCன்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து உள்ளே போயிட்டு ஃப்ரீ வீடியோஸ் அன்லாக் பண்ணால் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போட்டால் ஓப்பன் ஆகிடும். அது ஃப்ரீ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒலின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் அண்ட் குரூப் 2 2E ப்ரிலிமினரி பேட்ச் 6 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கான பேட்ச். 5ஆந்தேதி ஜனவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா, அதாவது வந்து ஒரு டீ குடிக்கிறீங்களா அந்த செலவு தான் கணக்கு வரும் சரிங்களா. அதே மாதிரி 12 மாதம் பேட்ச். எதுக்கு அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் பேட்ச்னா ஜூன் மாதம் டேட் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வரப்போது. அதுக்கான பிளான் தான் இது. அறிவுன்ற பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் நிறைய கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட் சீரியஸ், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், லாங்குவேஜ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம சேனலில் TNPSC குரூப் 4 தமிழ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 100க்கு 100 வாங்குறதுக்கான டெஸ்ட் பேட்ச் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம் 10ஆந்தேதி சரிங்களா. ஸோ அடுத்த டெஸ்ட்டு 13ஆந்தேதி. ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் இந்த நம்பர் 9629905190 கூகுள் பே, ஃபோன்பேயில் 300 ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்ஜின் ஆட்டோமேட்டிக் குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நேற்று நடந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர். 6th தமிழில் நியூ புக்கில் லெசன் 1, அதாவது இயல் 1 தமிழ் தேன். அந்த இயல் 1 முழுக்க 2 செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், இலக்கணம் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். எவ்வளோ கொஷின்ஸ்னால் கிட்டத்தட்ட 150 கொஷின்ஸ். ஏன் வந்து ஃபில்லப் படிப்படியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க. அப்போ தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்க முடியும், நல்ல ரேங்க் எடுக்க முடியும். ஸ்டேட் ரேங்க், ஸ்டேட் டாப்பர், முதல் 2-3 நாளைக்குள்ளே கவுன்சிலிங் பார்க்க முடியும். ஏன் காரணம் அப்படின்னா இப்போ எக்ஸாமில் MCQவில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபில்லப்பில் கொடுப்பீங்கன்னு MCQவில் கொடுக்குறாங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிடலாம். அது வேறு. இப்போ நம்ம ஃபில்லப்பில் கொடுத்தோன்னா அந்த கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக சரிங்களா. நம்மளும் MCQவில் வச்சோன்னா என்ன நடக்கும், நீங்கள் படிக்காமலே வந்து கடமைக்குன்னு ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வரும், 100 கொஷின் கொடுக்குறோம் MCQவில் கொடுக்குறோன்னு என்ன பண்ணுவீங்க, ஓகே படித்து ஒரு 60 கொஷின், படிக்காமல் 70 கொஷின், 80 கொஷின், ஓகே நம்ம பாஸ் ஆகிட என்ன வரும். இதே ஃபில்லப்பில் கொடுத்து பாருங்கள், 60 மார்க் 70 மார்க் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச ஆன்சர் எழுதுவீங்க, இல்லைனா ஆன்சரில் எழுத முடியாது. அதுக்கு தான் இங்கே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆகி போச்சுன்னா அப்படின்னா நீங்கள் சில கொஷின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பு பண்ணும்போது அடுத்த கொஷினை பார்க்கும்போது என்ன ஆகும், ஐயோ இந்த கொஷின் அன்றைக்கி எக்ஸாம் தப்பு பண்ணுமேன்னு சொல்லிட்டு நல்லா மைண்டில் போய் உட்காரும். அதுக்காகத்தான் நம்ம கொஷின் பேப்பர் ஃபில்லப் படிப்பில் இப்படி எடுத்துருக்கோம். இந்த இயரில் இவ்வளோ தான் கொஷின்ஸ், இதுக்கு மேலே அங்கே கொஷின்ஸ் கிடையாது. மேபி வந்து எங்களுக்கு தெரியாமல் வேணால் ஒரு 2 கொஷின் 5 கொஷின் விட்டுருப்போம். மற்றபடி இதுதான் கொஷின் சரிங்களா. முதல் கேள்வி, எது தற்கால இலக்கிய மரபு ஆகிவிட்டது அப்படின்னா தமிழ். வணக்கம். 2வது கேள்வி, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர்ந்த பாடல் ஆசிரியர்னா பாரதிதாசன். 3வது கேள்வி, தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் எந்த கவிதை பேழையிலிருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இன்பத் தமிழ். சொல்லும் பொருளும் தருக, நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதி அப்படின்னா சோர்வு சரிங்களா. அமுதம் மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது, அத்தகைய இன்பம் தரும் தமிழெங்கள் உயிருக்கு இணையானது என்று சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்த 6வது கேள்வி, தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் சரிங்களா. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னா அது சுப்புரத்தினம், அவர் தான் சரிங்களா. தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா. அடுத்து பாரதிதாசனின் வேறு பேர்கள் என்ன, பாவேந்தர், அப்புறம் வந்து புரட்சி கவின்னு சொல்லுவோம் சரிங்களா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவு அம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யாருன்னா கவிஞர் காசி ஆனந்தன். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் எண்ணெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் யாருன்னா கவிஞர் காசி ஆனந்தன்.
தமிழ் குடல் எங்கள் சேர்த்து எதுனா தமிழ் இழைங்கள் இழைன்னு வரும். அமுதென்று பிரித்து அமுது குட்டல் என்று. செம்பயிர் பிரித்து எதுனா செம்மை குட்டல் பயிர். தமிழ் கும்மி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் என்று அழைப்பவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். 18 கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். மேய்ப்பு கொட்டும் மரம் மேன்மை கொட்டும் இந்த மேதினி வாழ்வு வழிகாட்டு இருக்கும் என்ற பாடல் எழுப்பிய கவிதை பேழை எது அப்படின்னா தமிழ் கும்மி. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றன் நூல்பல கொண்டதுவாம் என்ற பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். 21வது கேள்வி. சொல்லும் பொருளும் தருக. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். ஊழி நீண்டதொரு கால பகுதி. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. 22வது கேள்வி. இளம் பெண்களே தமிழின் புகழை 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என்று வாரி என்றவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மாணிக்கல் துரமாணிக்கல்னு சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் சிலவற்றை கூறுக. என்ன அப்படின்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாகனி, பாவியகத்து, நூறாசிரியம். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 135 கேள்வி கொடுத்துருக்கோம். இதை படித்தாவே இந்த இயல் முழுக்க கவர் ஆகிடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு லெசனுக்குள்ள கொஷின், இது ஒரு லெசனுக்குள்ள ஆன்சர் கீ. இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும், ஸ்டேட் டாப்பராக ஆகணும், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும், பிஓ எடுக்கணும், ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆகணும், எல்எஃப் ஆடிட் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன இருந்தால் மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 300 ரூபா. கூகுள் பே, ஃபோன் போல் 9629905190 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் சாம்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் ஜிகே டெஸ்ட் பேஜும் போயிட்டுருக்கு. ஜிகேயில் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. நீங்கள் 4வது டெஸ்ட்டு. தமிழில் ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. 13ஆம் தேதி 2வது டெஸ்ட்டு. ஷெடியூல் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து கூகுள் பே, ஃபோன் பேயில் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் அமிச்சிங்கன்னா நேற்று நடந்த முடிஞ்ச கொஷினையும் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் 13ஆம் தேதி 2வது டெஸ்ட்டு உங்களை பேட்ச்லேயும் ஆட் பண்ணும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தமிழில் 100க்கு 100 எப்படி எடுக்கணுன்றது நம்ம முன்னாடியே வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை போய் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை சார் எனக்கு வந்து இங்கே பல்க் கொஷின் கொடுத்துருங்க, நானே படிச்சிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 பே பண்ணிவிட்டு, அதாவது 400 பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக கொஷின் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் பிரிண்ட் பண்ணி நம்ம பிடிஎஃப் மட்டும் தான் கொடுப்போம். சரிங்களா? பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். மெயினாக வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.